பார்க்கும் போது ஆட்சியில் பங்குன்றது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து மத்தியில் ஆட்சி நாங்கள் பங்கு கொடுத்தவங்க தான். அதனால இப்போ பங்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களான்னு கிடையாது. கால சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணி நம்ம தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது கட்சியில் கண்டிப்பாக வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. காலத்தின் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு முன்னாடி இந்த முழக்கத்தை முன் வச்ச விசிகாவிற்கு இது வரைக்கும் அந்த பங்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க? இல்ல, ஏன் விசிகாவுக்கு கிடைக்கலன்னு ஏன் சொல்லுவாங்க? எல்லாருமே இந்த இன்னைக்கும் நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு முதல் குரல் யார் கொடுக்குறான்னா எங்க வருங்கால பாரத பிரதமரான ராகுல் காந்தி அவர்கள் தான் அதுக்கு முதல் குரலே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கு. நடிச்சா ஹீரோ தான், அந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த மாதிரி துணை கதாபாத்திரங்கள்லாம் இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா பிரதமர் தான், நாங்க கட்சியோட தலைவர் பதவியை கூட ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரினா அவரோட செயல் இல்லை. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு அஜெண்டா, ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய கனவு ஆகியால நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து அமெரிக்கா மாப்பிளையும் தேவையில்லை, துணை மாப்பிளையும் தேவையில்லை. எங்களை பத்திரிக்கை 1&1 சூப்பர் ஸ்டார் மாதிரி எங்க ராகுல் காந்தி மட்டும்தான் அடுத்த பிரதமராக வருவார்ன்ற நம்பிக்கையில சொல்றோம். குடும்ப அரசியல் காங்கிரஸ் இதுவரை சேர்ந்தது எல்லாமே குடும்ப அரசியல். இந்த குடும்ப அரசியலுக்கு இது இனி வரும் காலங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அது குடும்ப அரசியல்ன்ற வார்த்தையே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெஹ்ரு குடும்பத்துக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண, இந்தியாவே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் நடந்த அந்த நடைப்பயணம் இருக்கு இல்லையா, மக்களோட மிகப்பெரிய புரட்சி. நமக்கான ஒரு தலைவரா ராகுல் காந்தி நடந்து வரும்போது பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அழுது கண்ணீரோட அவர்கிட்ட ஓடினாங்க. குழந்தைங்களும் அவ்வளவு ஆசையா அவங்ககிட்ட போனாங்க. அது என்ன காரணம்னா நமக்கான தலைவர் தெருல வீதி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நமக்கான காலகட்டங்கள் வருதுன்றாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினருமான திருமதி இமயா கக்கன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சி தான் முதல்ல முன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கட்சியும் இந்த முழக்கத்தை முன் வைக்கிறாங்க. இதற்கான பின்னணி என்ன மேம்? அதாவது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியத்தில் கூட்டாட்சின்ற தத்துவம் தான் வந்து முன்காலத்தில் இருந்தது. அப்படி தான் நம்ம ஆட்சியை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் மாறுது. இன்றைக்கி வந்து இருக்கிற அரசியலோட வளர்ச்சியாக இருக்கட்டும், கால கட்டாயமாக இருக்கட்டும், கூட்டணியோட முக்கியத்துவம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் போது ஆட்சியில் பங்குன்றது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து மத்தியில் ஆட்சி நாங்கள் பங்கு கொடுத்தவங்க தான். அதனால் இப்போ பங்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களான்னு கிடையாது. கால சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணி நம்ம தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது கட்சியில் கண்டிப்பாக வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இதுக்கு வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. காலத்தின் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இந்த முழக்கத்தை முன் வச்ச விசிகாவிற்கு இது வரைக்கும் அந்த பங்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க? இல்லை, ஏன் விசிகாவுக்கு கிடைக்கலன்னு ஏன் சொல்லணும்? எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல தான் இந்த முழக்கத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதனால கண்டிப்பாக 2026 திமுகவில் இந்த கூட்டணி ஆட்சி தான் வந்து மீண்டும் வரப்போகுதுன்றதை நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஆட்சியில் பங்குன்றதை அன்னைக்கு முடிவு பண்ணி ஒவ்வொரு கட்சிக்கும் என்னன்றதை கண்டிப்பாக இப்போ ஆளுகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார். கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2026 தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுடைய தேர்தல் பணிகளில் தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அகில இந்திய அளவிலையும் சரி மாநில அளவிலையும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி, அதாவது இப்போ தமிழக காங்கிரஸ்னா அகில இந்திய காங்கிரஸ் பற்றி என்ன சொல்லணும்னா அது ஒரு இயக்கமாக இருந்தது. நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த கட்சியாக எங்கள் கட்சியை மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும். அப்படி இருந்தது வந்து அப்படியே முன்னேறி நாட்டு மக்களோட மக்களாக இன்னைக்கு இணைந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனைனா அதுக்கு முதல் குரல் யார் கொடுக்குறான்னா எங்கள் வருங்கால பாரத பிரதமரான ராகுல் காந்தி அவர்கள் தான் அதுக்கு முதல் குரலே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போது எங்கள் கட்சியினோட வளர்ச்சி என்று, அதாவது வெளியில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டமாக பண்ண மாட்டோம், போஸ்டர் அடித்து காமிக்க மாட்டோம், பட்டாசு அடித்து காமிக்க மாட்டோம். அதே நேரத்தில் மக்களோட பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுப்போம். அப்படி பார்க்கையில் எங்கள் கட்சியோட வளர்ச்சி நன்றாக தான் இருக்குன்றத எங்களுடைய கருத்து.
அக்கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்கிறதுக்கு இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவியை தான் ஏற்போம் வருங்கால பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. நடிச்சா ஹீரோ தான், அந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி துணை கதாபாத்திரங்கள்லாம் இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் தான், நாங்க கட்சியோட தலைவர் பதவியை கூட ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரினா அவரோட செயல் இல்லை. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த எங்க கட்சியோட அஜெண்டா படி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் பிரதம மந்திரின்றத கண்டிப்பா அறிவிக்க மாட்டாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாரும் சேர்ந்து யார் பிரதம மந்திரின்றத அறிவிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இப்ப நாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்களுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம் வாங்கி முதல்ல பிரதம மந்திரா வந்த நேரு ஐயா அவர்கள், அடுத்து இரும்பு மங்கையா இருந்த இந்திரா காந்தி அவர்கள், அடுத்து நவீன இந்தியாவை நமக்கு கொடுத்த ராஜீவ்காந்தி, அவங்க வம்சாவழி வந்து ராகுல் காந்தி எங்களுக்கு பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்ற ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய கனவு அது. ஆகியால நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து அமெரிக்கா மாப்பிளையும் தேவையில்லை, துணை மாப்பிளையும் தேவையில்லை. எங்களை பத்திரிக்கை 1 சூப்பர் ஸ்டார் மாதிரி எங்க ராகுல் காந்தி மட்டும்தான் அடுத்த பிரதமராக வருவான்ற நம்பிக்கையில சொல்றோம். கட்சியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கு. அதே நேரத்துல அந்த கோணத்துல நாங்க எல்லாருமே பாக்குறோம். இப்போ நீங்க சொன்னீங்க முதல்ல வந்து நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் வந்து பாஜகவினர் வந்து ஒரு முக்கிய விமர்சனமா முன்வைக்கிறாங்க. என்னன்னா குடும்ப அரசியல், காங்கிரஸ் இதுவரை சேர்ந்தது எல்லாமே குடும்ப அரசியல், இந்த குடும்ப அரசியலுக்கு இது இனி வரும் காலங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அது குடும்ப அரசியல்ன்ற வார்த்தையே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெஹ்ரு குடும்பத்துக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண குடும்பம் அது. ஆகையால இதை குடும்ப அரசியல், அவர் வழி வந்து அடுத்தவருக்கு சும்மா தூக்கி இந்த பதவியை கொடுக்கல. நீங்க பார்த்துருக்கலாம் இந்திரா காந்தி அம்மா எப்படி படுகொலைக்கு உள்ளானார்கள். அடுத்து நம்ம ராஜீவ்காந்தி ரோஜாப்பூ மாதிரி வந்தவரை பொட்டலமா கட்டி தமிழகத்துல இருந்து அனுப்பிச்சுட்டு இன படுகொலைக்கு அவர் பலியானார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த குடும்பத்துல. இந்தியாவுக்காக உயிரை கொடுத்த குடும்பம். ஆகையால இது வந்து குடும்ப அரசியல்னு நாங்க பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை தான் நம்ம இந்தியாவை ஆளக்கூடிய அனைத்து தகுதியும் பெற்றவர்களாக நாங்க பாக்குறோம். ஆனாலும் வர காலங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி தேய்மானம் அடைஞ்சிட்டே வருது. பாஜகவிற்கு நிகரான ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் எழுந்திருக்கேன். இல்ல, அதையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதாவது எங்க வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களோட ஜோடா யாத்ரா பயணம், அந்த ஜோடா யாத்ரா பயணம் வந்து 150 நாளில் 3520 கிலோமீட்டர் அவர் நடந்திருக்காரு. ஏழை எளிய பிள்ளைகள், இளைஞர்கள், மகளிர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என பல பேர் பட்டு பார்த்துருக்காரு. அதாவது மக்களோட மக்களாக, அதாவது இந்தியாவே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் நடந்த அந்த நடைப்பயணம் இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. நமக்கான ஒரு தலைவராக ராகுல் காந்தி நடந்து வரும்போது பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுது கண்ணீரோடு அவர்கிட்ட ஓடினாங்க. குழந்தைங்களும் அவ்வளோ ஆசையாக அவங்ககிட்ட போனாங்க. அது என்ன காரணம்னா, நமக்கான தலைவர் தெருவில் வீதி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நமக்கான காலகட்டங்கள் வருதுன்றாங்க. ஆகையால நீங்க சொல்ற மாதிரி கட்சி வந்து தேய்ந்தெல்லாம் வரல, காலகட்டங்கள் அப்படி மாறி இருக்கு. என்ன பத்திரிக்கை ராகுல் காந்தியோட ஜோடா யாத்ரா பயணத்துக்கு பிறகு அடுத்த போன எலெக்ஷன் நாங்க பாத்தீங்கன்னா 54 சீட் இருந்தது, 99. கண்டிப்பாக அடுத்த வாட்டி வரப்போ 2031 கண்டிப்பாக இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமராக எங்கள் ராகுல் காந்தி வருவார் என்பது நிச்சயம். இல்ல, இந்த அளவுக்கு கட்சி பணி செய்யக்கூடியவருக்கு கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்கிறதுல என்ன ஒரு தயக்கம் இல்லைங்க. தலைவர் பொறுப்புன்னும் போது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து அங்க இருந்து எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். அதான் சொன்னா அவர் மக்களோடு மக்களாக, அந்த குடும்பமே அப்படிதாம்மா, மக்களோடு மக்களாக பயணித்தாதான் மக்களோட வழி தெரியும், மக்களோட தேவை தெரியும், மக்களுடைய உணர்வுகள் புரியும்ன்றதுனால பொறுப்பை வந்து இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு அவர் கட்சிக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இல்ல, மற்றவங்க மாதிரி ஒரு நாடா பறந்துகிட்டு இல்ல, அவர் வந்து மக்களோடு மக்களா பயணிக்கிறார். ஆகையால அந்த தேவை தனக்கு இருக்கிறதுனாலதான் அந்த பதவி வந்து மற்றொரு எடுத்து செய்யட்டும், நான் மக்களோட மக்களா பயணித்து கட்சியை பலப்படுத்துறேன்ற எண்ணத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா முன்ன காலத்துல நீங்க பாத்துக்கலாம், காமராஜர் ஐயா அவர்களே கே பிளான் ஒரு பிளான் கொண்டு வந்தார். ஏன்னா கட்சி தோயும் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் ராகுல் காந்தி அந்த பதவி எனக்கு கொடுத்து எனக்கு மற்ற வேலைகள் கொடுக்காதீங்க, நான் வந்து நாட்டு மக்களோட பயணித்து நம்ம கட்சியினுடைய பலத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் விட்டு கொடுத்தாரு வழியே அவர் அதை கண்டு ஓடக்கூடிய குடும்பத்தின் ஆள் அல்ல. அகில இந்திய காங்கிரஸை தவிர்த்து நம்ம தமிழக காங்கிரஸ் குறித்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தலைவரா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்தே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு ரவுடியா இருந்தவருக்கு இப்போ தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலையும் வந்து செல்வ பெருந்தகைக்கு நிறைய பங்கு இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. அவரோட தலைமை பொறுப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க? மிக தவறான வார்த்தையை வரை யூஸ் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப மன வருத்தத்தோட கடுமையா நான் எதிர்க்கிறேன். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்த பிற்பாடுதான்
கட்சியினோட ஏழை எளியவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கண்கூடா நாங்க பாக்குறோம். அதே மாதிரி கட்சியை எப்படி பலப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு அதாவது தமிழ்நாட்டுல கிராம கமிட்டி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கமிட்டி ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த கமிட்டி எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தெருவுலையும் 10 பேர்ன்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்து எங்களெல்லாம் அதுக்கு வேலை வாங்கியிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 80% கிராம கமிட்டி, காங்கிரஸ் கிராம கமிட்டி முடிஞ்சிட்டு இருக்கு. இதை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா இந்தியாவிற்கே ஒரு உதாரணமாக டெல்லி வரைக்கும் இது போகக்கூடிய ப்ராஜெக்ட். அண்ணன் வந்த பிற்பாடு தான் மிக தெளிவாக காங்கிரஸ் கமிட்டி வந்து ஏழை எளியவர்களுக்கான கமிட்டி, அனைத்து மக்களுக்குமான கட்சின்றதை மக்கள் உணர்றாங்க. நீங்கள் சொன்ன அந்த மற்றொரு விஷயம்லாம் வந்து அது பூதாகரமாக மற்றவங்க பேசுகிற அப்படியே நியாயம் என்ன, அது வந்து கேஸ்ல இருக்கு, ஸ்டேஷன் போயாச்சு, தேர்தல் என்ன எல்லாமே வந்து வெளிப்படையா தமிழக அரசு இருக்கிறாங்க. அதனால யாரும் ஒருத்தர் வந்து பூதாகரமா ஒரு என்ன மூடு வச்சுட்டு பேசணும் அவசியமே கிடையாது. எதுவா இருந்தாலும் வெளில தெரிய போறது. எங்களை பத்திரிக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் செல்வப்பிரந்தை வந்த பிற்பாடுதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது வேகமே வந்திருக்குன்றதை நாங்க கண்கூடா பாக்குறோம். இப்போ பாஜக ஆட்சியை அகற்றுவதற்காக தான் முற்றிலுமா வந்து காங்கிரஸும் சரி இல்லை பாஜக அல்லாத பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனால் கூட்டணி உருவாக்குன சில காலங்களிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விலகிட்டாங்க. அந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது கேள்விக்குறியாக நிற்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி நான் சொல்ல, இந்தியா கூட்டணி கேள்விக்குறியா இல்லை. அந்தந்த அதாவது பிரதம மந்திரின்னும் போது இந்தியா கூட்டணி ஒன்னானாங்க. மாநில லெவல்ல எலெக்ஷன் வரும்போது அவங்கவுங்களுக்கு தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அது வந்து இயற்கை தான். இப்போ நாங்களே என்ன சொல்றோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மக்கள் நாங்களே என்ன சொல்றோம், நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை எடுங்க, ஆட்சியில பங்கு வேணும்ன்ற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் கேட்குறோம் இல்லையா, தொண்டர்கள் அத்தனை பேர் கேட்குறோம். அந்த மாதிரி தான் இந்தியா கூட்டணி வந்து ஒவ்வொருத்தரா வெளியில வந்தாங்கன்னு சொல்றதை விட அவங்களோட எலெக்ஷன் அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்காக சில செயல்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒட்டுமொத்தமா மத்தியில் ஆட்சின்னு வரும்போது எல்லாரும் அந்த கூட்டணியோட ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அப்படிதான் தேர்தலை நோக்கி நகர்வுறாங்க. ஏற்கனவே பாஜக இந்தியாவில் ரொம்ப வலிமையான கட்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் நிலையில் தமிழகத்திலும் அந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதில் இருந்தே இந்த கட்சி பாஜகவின் ஒரு மாற்று சக்தி, பாஜகவின் மறைமுக கூட்டணியில் இருக்க கட்சின்ற ஒரு விமர்சனமும் எழ தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் விஜய் உங்களுடன் கூட்டணி அழைப்பீர்களான்னு கேட்டதற்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால விஜய் கூட்டணிக்கு போனா காங்கிரஸ் பின்னடைவு அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப விசித்திரமான பேச்சா இருக்கு. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது முதல்ல நீங்க வந்து முதல் கேள்விக்கு வரேன். பிஜேபி வந்து இங்கே வளர்ச்சி அடைந்திருக்குன்றது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த முருகன் மாநாடு கூட பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயும் அரசியல் தான் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு ஒரு ஒரு சாமியை கடவுளை எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ஊரில் முருகர் எடுத்தாங்கன்னா அங்கே போயிட்டு இதில் போயிட்டு ராமர் எடுப்பாங்க. ராமர் இருக்க அவங்க கோயில் கட்டின அந்த ஊர்லேயே ஜெயிக்கலன்னு ஒன்று ஜெகநாத் பூரி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்க ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அவங்க இந்துத்துவாவை பண்ணுற ஒரு கட்சியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியார் பிறந்த மண் இது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள். காமராஜர் கண்ட கல்வியை வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் 100% கல்வி வந்து எல்லா மக்களுக்கும் சேர்ந்த கல்வி. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாநிலத்தில் பிஜேபி என்ற ஒரு மதவாத கட்சி என்றுமே மலராது. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த தாமரை பூ இங்கே பூக்க வாய்ப்பே இல்லை. அது முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது நீங்கள் கேட்டது என்னன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து பொறுத்திருந்து பார்ப்போமான்ற. என்ன பொறுத்த வரைக்கும் யார் வேணா வந்து ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் யாரோட வேணா கூட்டு வைக்கலாம். இதை வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கவும் தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் மௌனம் சம்மதமான்றதோட யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் இருக்க மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் மற்ற கட்சியினுடைய கூட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சியோட எதிர்காலமாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. மதிப்பிற்குரிய மறைந்த கக்கன் ஐயா அவர்களுடைய தம்பி மகளாக இருக்கக்கூடிய நீங்கள், அவங்க வழிவந்த நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியலை எந்த பார்வையில் பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா காலத்தில் இருக்க அரசியல் பார்த்தீங்கன்னா மக்களின் நலன் சார்ந்து மக்கள் மேல் அக்கறை கொண்ட அரசியலை தான் நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி தான் அரசியல் இருக்குன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கும் பயணிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது பொதுமக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு செயலாக
அதுக்காக தான் பார்த்தோம். இன்னைக்கு தான் அரசியல் வந்து அதிகாரத்தை நோக்கியோ பதவியை நோக்கியோ பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த நோக்கத்தில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வருங்கால சந்ததியர் மாறணும்னா கண்டிப்பா அரசியல் என்பது ஒரு சேவைன்றத மனசுல உணரணும்னா எங்கள் ஐயா கக்கன்ஜியை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அரசியல் சேவைகளை தமிழக அரசு கல்வி திட்டத்துல துணை பாடமா, அதுவும் 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்களுக்கு துணை பாடமா கொடுத்தாங்கன்னா, ஓ அரசியல்னா இதுதானா, அரசியல்ன்றது மக்களுக்கான ஒரு இடமா, அங்க வந்து ஒரு என்ன சொல்றது சட்டத்தை மீறுவதற்கோ அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவதற்குமான இடம் இல்லைன்றது வருங்கால சந்ததியருக்கு மனசுல பதிய வைக்கணும்ன்றதான் அவங்க வழித்தோன்றலான என்னுடைய நீண்ட நெடிய ஆசை. கண்டிப்பாக தமிழக முதல்வரிடம் இதை பற்றி நான் ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்கோம். துணைப்பாட திட்டத்துல அப்பாவுடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க அவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி அரசியல்ல இப்போ எப்படி பயணித்தாரு, எத்தனை சவுக்கடி வாங்கினாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதே நேரத்துல இன்னைக்கு கூட யாருமே வந்து உள்துறையை வந்து மற்றவங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஐயா காமராஜர் அவர்கள் உள்துறை அமைச்சராக அப்பா வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்த உள்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், பல துறைகள் அப்பா இருந்து கூட சொந்த வீடு கூட இல்லாம இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? அரசியல் வந்து மக்களுக்கான சேவையாக பார்த்தாங்க. அதனால உண்மை, நேர்மை, தியாகம் என்ற எண்ணத்தோட அரசியலை வருங்கால சந்ததியர் பார்க்கணுன்றதான் எங்க ஆசை. அதற்கேற்ற மாதிரி உங்க சேனல் மூலமா சொல்லலாம், துணைப்பாட திட்டமாக இது கொண்டு வந்தா மிக சிறப்பாக அமையும் என்பது எனது கருத்து. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.